மோடி தன்னுடைய எக்ஸ் பதிவை போட்டிருக்கிறார். முழு திரையிலே காண்பிக்க வேண்டும் என்று டைரக்டர் கேட்கிறேன். An exceptional game and exceptional result. Proud of our cricket team for bringing home the ICC Champions Trophy. They have played wonderfully throughout the tournament. Congratulations to our team for the splendid all-around display என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். இந்திய வெற்றி வந்தவுடன் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்திலே இந்த பதிவினை போட்டிருக்கிறார். அந்த பதிவினை மிக தெளிவாக பார்த்தோம். மிக சிறப்பான ஆட்டம், சிறப்பான வெற்றி, சிறப்பான முடிவு என்று தெரிவித்திருக்கிறார். நமது கிரிக்கெட் அணியை பார்த்து பெருமிதம் கொள்கிறேன் என்றால் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியை தாயகத்துக்கு கொண்டு வரும் இந்திய அணிக்காக மிகவும் பெருமிதப்படுகிறேன். மிக சிறந்த ஆட்டத்தை அவர்கள் இந்த போட்டியிலே ஒட்டுமொத்தமாக கொடுத்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது அணியின் மிக சிறந்த ஆல் ரவுண்ட் ஆட்டத்திற்கு, சிறப்பான அணியின் ஒருங்கிணைந்த ஆட்டத்திற்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் தள பதிவிலே இந்திய அணியை வாழ்த்திருக்கிறார். மீண்டும் தற்போது வாழ்த்தினை பார்த்தது போல நமது முதலமைச்சரும் வாழ்த்திருக்கிறார். எனவே நீங்கள் பேசலாம், தொடர்ந்து பேசுங்க. கண்டிப்பா. இப்ப கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் மட்டும் நம்ம பேச முடியும். சோ ஓவராலா பாத்தீங்கன்னா எக்கச்சக்க அந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் கூட நம்ம பேசலாம். ஏன்னா தற்பொழுது குடியரசுத் தலைவர், நாம் ஏற்கனவே கூறியது போல குடியரசுத் தலைவர் முர்முவும் தற்பொழுது திரௌபதி முர்மு வாழ்த்திருக்கு. இந்திய அணியின் எதிர்காலத்திற்கு வாழ்த்துக்கள். ஏனால் மிக சிறந்த எதிர்காலத்திற்கு வழி போட்டு விட்டார்கள் இந்திய அணி என்பதற்காக இந்திய அணியின் எதிர்காலத்திற்கு வாழ்த்துக்கள் என முர்மு தொலைநோக்கு பார்வையுடன் தன்னுடைய வாழ்த்தினை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நாம் முதலே குறிப்பிட்டோம், குடியரசுத் தலைவர் முதல் குடிமகன் முறை கடைசி குடிமகன். கடைசி குடிமகன் வாழ்த்துக்களை பார்த்துட்டோம். இந்த கோப்பை கொடுத்து உற்சாக மிகுதியில இருந்தாங்க. தற்போது குடியரசு முதல் குடிமகனை வாழ்த்திருக்காங்க. தொடர்ந்து பேசுங்க. கிரிக்கெட் பாத்தீங்கன்னா ஒரு அந்த இந்தியன் மக்கள் நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த ஒரு வாழ்த்தை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும். ஒரு குடியரசு தலைவர் கூட ஒரு விக்டரி, ஒரு கிரிக்கெட்டோட விக்டரி பாதிக்குதுன்னா அப்ப அந்த கேம் எவ்வளவு ஆழமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ நம்ம இங்க ஒரு ஸ்ட்ரீட்ல இப்போ இந்த பேட்டிலாம் சின்ன சின்ன பேட்டிலாம் பார்க்க கூட தெரியுது. முதலமைச்சரோட பதிவு வந்திருக்கு, அதையும் பார்ப்பேன்னா குடியரசுத் தலைவர் பார்த்தோம், பிரதமர் பார்த்தோம், முதலமைச்சரை பார்க்கணும் இல்லையா? A flawless campaign and perfect ending. Congratulations to Team India on winning Champions Trophy 2025 and to New Zealand for a strong tournament. Rohit and his men rise to the occasion, delivering a campaign of excellence, a final of composure and a victory to cherish. Champions once again. மிக சிறப்பாக a flawless campaign, குறை சொல்ல முடியாத மிக சிறந்த ஆட்டம் என்ற வகையிலே ஆரம்பித்து அந்த சாம்பியன் மீண்டும் ஒருமுறை சாம்பியனாக இந்திய அணி என்ற வகையிலே MK ஸ்டாலின் வாழ்த்திருக்கிறார். அதே போன்று ரோஹித் and his men ரைஸ் டு ஒகேஷன், சரியான நேரத்திலே சரியான வகையிலே உயர்ந்து விளையாடி சரியான ஆட்டத்தை, சரியான திறமையை மிக அமைதியாக அதே சமயத்தில் தெளிவாக கொடுத்து அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய வெற்றியாக மாற்றி இருக்கிறார்கள் என்ற வகையில் பாராட்டியிருக்கிறார். முதலமைச்சரை நிச்சயம் பாராட்ட வேண்டும். இந்திய அணி மட்டுமல்ல, நியூசிலாந்து அணி கடுமையாக போராடியது என்பதையும் மறவாமல் குறிப்பிட்டிருக்கிறார் MK ஸ்டாலின், தமிழக முதலமைச்சர் என்பதையும் குறிப்பிட வேண்டும். எனவே சாம்பியன்ஸ் ஒன்ஸ் அகைன் என்ற வகையிலே அவர் பாராட்டை தெரிவித்திருக்கிறார் லிவி. எனவே குடியரசுத் தலைவர், பிரதமர், நமது டைரக்டரும் நமது அணியும் மிக சிறப்பாக உடனுக்குடன் செய்திகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம் என்பதை தற்போது நமது நேயர்களுக்கு தெளிவாக சொல்வதில் கடமைப்பட்டிருக்கிறார். மட்டுமல்ல, சாம்பியன்ஸ் என்ற வகையிலே அந்த தொடர்ந்து இந்திய அணிக்கு அர்ப்பணிக்க சாம்பியன்ஸ் பாடல் இந்த பிரேவோ CSK அணி வென்ற பிறகு பாடுவார். அதேபோல் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெறுவார், சாம்பியன்ஸ் we are the champions என்று பாடுவார். அதுபோல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, heartiest congratulations to Team India for winning the ICC Champions Trophy 2025. India becomes the only team to win the trophy thrice. 3 முறை கோப்பை வென்ற ஒரே அணி இந்திய அணிதான் என்பதை தெளிவாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே 3 பேருடைய எக்ஸ் தள பதிவுகள், ஒரு பக்கம் லிவி, ஒரு பக்கம் நான். ஆனால் உலகம் முழுவதும் தற்போது இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் இந்தியாவின் வெற்றியை, சாம்பியன்ஸாக மாறிய இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்.